யூ வாண்ட் வார் ஆர் பீஸ்? நாடே வந்து பாத்தீங்கன்னா ரணகாலத்துல வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு சில பேர் பாகிஸ்தான் கிட்ட வார் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு சில பேர் பாகிஸ்தான் கிட்ட பீஸா போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு மூணாவது ஒரு குரூப் இருக்கு. அவங்க யார் என்ன பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா குத்தம் சொல்றதுக்கே சுத்திட்டு இருக்கானுங்க. பாகிஸ்தான் காரணம் கூட வந்து பாத்தீங்கன்னா சமாளிச்சலாம் போல, ஆனா இந்த 3 பேரையும் சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வார் வேணுமா இல்ல பீஸ் வேணுமா? யூ கேன் சூஸ் ஒன்லி ஒன். வெல்கம் பேக் டு மை another எபிசோட். 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இந்த குண்டு மழை எல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. இங்க ஒரு சில பேர்லாம் ஏதோ பப்ஜி கேம் நினைச்சுக்கிட்டு இந்தியா பாகிஸ்தான் வார் வேணும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா குதிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் நம்ம என்னமோ வாண்டடா போய் பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட போய் சண்டை போடுற மாதிரியும், அங்க இருக்க பீப்புள் வந்து கொல்ற மாதிரியும், பாகிஸ்தான் கிட்ட பீஸா போகும்னு சொல்லிட்டு இந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு. டேய், எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைன்றது இங்க இருக்க காமன் பீப்புளுக்கு தான். அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 நாளா என்னென்ன சம்பவம் நம்ம சுத்தி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரேப்பா தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். However, it must be said that the Indian Armed Forces are fully prepared to respond to Pakistani misadventures, if any, that will escalate this situation. Jai Hind and thank you very much. பஹல்காம் அட்டாக்ல இருந்தா இப்ப நடக்கிற எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சது. இதுல நம்ம ஊர்ல வந்து டெரரிஸ்ட் கிட்டத்தட்ட 26 பேர் வந்து கொண்டு குளிச்சு வந்து போனாங்க. அந்த டெரரிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யாரு இந்து முஸ்லீம் சொல்லிட்டு பிரிச்சுட்டு டவுசர் அவுத்து வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு முஸ்லிமா இருந்தா விட்டுட்டு ஹிந்து பீப்புளை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து லேடிஸ் எல்லாம் ஏன் விட்டு வச்சனா இதை போய் நீ மோடி கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து போய் இங்க இருக்க சங்கீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்து முஸ்லீம் கிட்ட பிரச்சனை ஏற்படுத்தி விடுறதுக்காக இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியல. ரெண்டாவது என்னன்னா, ஒரு சில பேர் வந்து காஷ்மீர்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெரரிஸ்ட் அங்க இருக்க மக்கள் கொண்டுட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வராத ரோஷம் இப்ப இந்து பீப்புள் அங்க காஷ்மீர்ல கொண்டதுக்கு அப்புறம் வந்து இப்ப ரோஷம் வருதான்னு சொல்லி கேட்கறாங்க. டேய், எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர காலம் ஒண்ணு இருக்கு. எதுவுமே எடுத்தவங்க கோத்தம் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட முடியாது. இப்ப அவங்க வந்து தொட்டுட்டானுங்களே, அதுக்கான வேலையை தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு இருக்கானுங்க. ஆபரேஷன் சிந்தூர். இதுக்கு ஏன் இந்த ஆபரேஷன் சிந்தூர் சொல்லிட்டு பேர் வந்திருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன். தெரியல, இன்னொரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிக்கிறேன். நம்ம ஊர் ஆட்களை டெரரிஸ்ட் 26 பேர் கொண்டுட்டு போனாங்க தெரியுமா? அதுல நிறைய பேரோட வைஃப் குங்குமத்தை இழந்துட்டு நின்று இருப்பாங்களே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. இந்த பேர்ல நம்ம ஊர் ஆர்மிஸ் பாகிஸ்தான்ல போயிட்டு பாகிஸ்தான்லயும் பிளஸ் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லயும் 9 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுல 100 தீவிரவாதிங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்லயும் சிவிலியன்ஸ் இருப்பாங்க தெரியுமா? அங்கேயும் ஒரு 10 பேர் இறந்துட்டாங்க. அதுல ஒரு போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்தது. என்னன்னா, சின்ன குழந்தை இறந்துச்சு. அதை பார்த்த உடனே நம்ம ஊர் ஆட்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால, இந்தியாவுக்கு ஈவர் இறக்கமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது, வார் உடனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, அப்பாவி மக்களை கொல்றீங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இது புரியல. இதேதான் நம்ம ஊர் ஆட்கள் 26 பேரை கொண்டு கூச்சாங்களே, அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீஸ் எங்க போச்சு, அந்த வாரு மனசாட்சி இல்லையான்றது எங்க போச்சுன்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல. உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று காட்டுமா? இப்ப நம்ம 9 இடத்துல அட்டாக் பண்ணோம் தெரியுமா? அதனால பாகிஸ்தானுக்காரங்க அந்த ஆர்மிஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா, கண்ட மேனிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல காஷ்மீர் இருக்கு தெரியுமா, அங்க பூஞ்ச் ஏரியால சுட்டுருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊர் சிவிலியன்ஸ் 15 பேர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இந்த சின்ன பையன், இந்த சின்ன பொண்ணு, அண்ணன் தங்கச்சி இறந்துட்டாங்க. வேற வழி இல்ல. இந்த கொலாட்ரல் டேமேஜ் வந்து பாத்தீங்கன்னா வரதான் செய்யும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கஷ்டமா தான் இருக்கு, ஆனா வேற வழி வந்து பாத்தீங்கன்னா தெரியல. இதுக்காக நான் முன்னாடியே சொன்னேன், இந்த பாம்பெல்லாம் பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா பயமா இருக்குன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய இடத்துல இழப்பு வந்து இந்த வார்னாலே வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஆகணும். அந்த ஊரை போய் பாருங்களேன், இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் டேமேஜ் பண்ண இடம் தான் பாகிஸ்தான் ஆர்மிஸ். இவங்களுக்கு எல்லாம் அந்த நியாயத்தை யார் வாங்கி கொடுப்பா? நம்ம போய் வேணுகிட்டே வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன்ஸ் கொள்ளணும்னு அவசியமே கிடையாது. நம்ம எந்த தூரத்துக்கு வானான்னு சொல்லிட்டு விலைக்கு தான் போகணுமே தவிர வாண்டடா போய் யாருன்னு அடிக்கணும்னு ஆசையே கிடையாது. இப்ப அவங்க தொட்டானுங்களே, அது எல்லாத்தையும் வாங்கிதான் ஆகணும். 100 தீவிரவாதிங்க இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து தெரியுமா? அதுல 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஷ் இ முகமது சீஃப் மசூத் ஹசாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் 10 பேரா. இவன் இந்த இயக்கத்தோட தலைவர். இவன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நிறைய இயக்கத்தோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இவன் தான். இவனோட வேலை என்னன்னா தீவிரவாதத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்றது அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும். அந்த மாதிரி என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இவனோட கூட்டாளிகளாம் சேர்ந்து வேற ஒரு ஐடென்டிட்டியில உள்ள நுழையும் போது ஜம்மு காஷ்மீர்ல இருக்க போலீஸ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வந்து போட்டாங்க. இது இங்கோட நிப்பாட்டம். இந்த 10 பேர் வந்து இறந்து போனாங்கல்ல, அதுல ஒருத்தன் வந்து யாருன்னா அவனோட சொந்தக்காரன் போல இருக்கு, அப்துல் ரஃப் அசாத். இவன் வந்து அந்த இயக்கத்தோட கமாண்டர். இவன் இறந்துட்டான். அதெல்லாம் என்ன இருக்குன்னா கவர்மெண்ட்ல இருக்க அபிஷியல்ஸ், ஜெனரல், IAS இயக்கத்தோட எல்லாருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்களுக்கு வந்து கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னா அப்ப இவனுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இவனுங்களை என்ன பண்ணலாம்? இந்த ஆள் இருக்கான் தெரியுமா, இவன் யாருன்னா நம்ம ஊர்ல ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏர்லைன்ஸ் இருக்கு தெரியுமா, ஏர் இந்தியா, நம்மளோட பிளைட்டை வந்து 190 பேரோட ஹைஜாக் பண்ணவன். அதை தூக்கிட்டு துபாய், அதுக்கப்புறம் பாகிஸ்தான், அதெல்லாம் போய் வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு வர வந்துட்டு அதுல ஒரு 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு குளிச்சுட்டு நான் எல்லா பீப்புளும் வந்து வெளியே விடணும்னா எங்க அண்ணனை, என் சொந்தக்காரனை, அவனை வந்து நீங்க வெளியே விடணும். யாரு? அந்த மசூர். அவனை வந்து நீங்க வெளியே விட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே வேற வழி இல்லாம அப்ப இருந்த வாஜ்பாய் அரசாங்கம் வந்து அவனை வந்து
வெளியே விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவில நிறைய தாக்குதலாம் வந்திருக்கு. பார்லிமெண்ட் தாக்குதல் நடந்துச்சு தெரியுமா, அதுக்கப்புறம் தாஜ்ல தாக்குதல் நடந்துச்சு, அதுக்கப்புறம் புல்வாமா அட்டாக், அதுக்கு முன்னாடி ஒரு அட்டாக் நடந்தது, இந்த பத்தான்கோட்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த அட்டாக்லாம் இருந்துச்சுமா, எல்லாமே இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா காரணம். இப்ப இவங்க என்ன பண்ணலாம், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வக்காலத்து வாங்கிட்டு வரானுங்க பாரு, வார் பண்ணக்கூடாதுன்றது எனக்கு சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா புரியல. பாகிஸ்தானுங்க சும்மா இருப்பானுங்களா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ராஜஸ்தான், அதுக்கப்புறம் பஞ்சாப் சுத்தி இருக்க மாகாணத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து மிசல் எல்லாம் போட்டு அடி அடிச்சு இருக்கானுங்க. இதெல்லாம் வந்து சுத்தி சுத்தி வர வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம ஊர் ஆட்கள் அதை டிஃபென்ஸ் பண்ணல, அது எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் S-400 சுதர்சன சக்கரம் ஆமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி அது ஒரு டிஃபென்ஸா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேடார் மாதிரி எங்கெல்லாம் மிசைல் வருதோ அதெல்லாம் வந்து கண்காணிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடும் எவ்வளவு ஸ்பீட்ல வருது, எதை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. அது தெரிஞ்சிட்டோம்னா நம்ம எதிர் மிசைல் வச்சு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஈஸியா வந்து அழிச்சிடலாம். அதுதான் அதோட வேலையை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 5 இந்த S-400 வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வந்து வாங்குறாங்க. 3 தான் வந்து வந்திருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டா நிக்க வச்சிருக்காங்க, இன்னொன்னு சைனாக்கு ஆப்போசிட்டா நிக்க வச்சிருக்காங்க, இன்னொன்னு பாதுகாப்பாக வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இது ஒரு வேளத்தோட காஸ்ட் தெரியுமா, 9,000 கோடியா. அந்த மாதிரி 45,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பண்ணி ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இப்ப அந்த மிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டா வந்து நின்றுட்டு இருக்கு. இது இல்லைன்னா தூக்கி வாரி சாப்பிட்டு போயிருப்பானுங்க போல இருக்கு வந்து அந்த பாகிஸ்தான்காரங்க. அதுக்கு ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்றி சொல்லியே ஆகணும். நம்ம ஊர் ட்ரோனோ மிசைல் கூட வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நிறைய இடத்தெல்லாம் போட்டு அழிச்சிருக்கு. ஆனா அவங்க ஊர்ல கூட தற்காப்புக்காக நிறைய இந்த ரேடார்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, அது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகலையா. ஏன்னா அது எல்லாமே சைனா ப்ராடக்ட்ஸா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. அது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகலன்றது. பட் எந்த அளவுக்கு வந்து உண்மையான தெரியல. நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் வெளியே வரவே இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம். நேற்று நியூஸ் சேனல்ஸ், மீம்ஸ், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் போடுறது. அது நிறைய நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கா. பழைய நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிடப்புல இருக்கிறதுல வந்து போட்டு டிஆர்பிக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நேற்று என்ன இருக்கு வந்து பாத்தீங்கன்னா INS விக்ரமாதித்யான்னு சொல்லிட்டு ஒரு ஷிப் இருக்கும் தெரியுமா, கப்பல். அதுல இருந்து வந்து ஃபிளைட்டு பாம்லாம் வந்து போடுவாங்க தெரியுமா. அந்த கப்பல் வந்து பாகிஸ்தான் கராச்சி கிட்ட வந்து அது பாகிஸ்தான் கிட்ட வந்து நின்றுச்சு. அங்கிருந்து பாம்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டதுல கராச்சி நகர் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சிடுச்சு, லாகூர் நகர் அழிஞ்சிச்சு, இஸ்லாமாபாத் ராவல்பாண்டி அழிஞ்சுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கதை விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அபிஷியலா இந்த மாதிரி ஒரு ஷிப் அங்க போயிட்டு வந்து தாக்கிட்டு இருக்குன்ட்டு எந்த நியூஸும் வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஃபயர்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனல்ஸ் இருக்கா, அது அபிஷியலா வந்து கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து அன்எத்திக்கல் நியூஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்க, அன்அபிஷியல் நியூஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மூட்டாங்க. இதே தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், இந்த பாலிமர் நியூஸ்காரன், தந்தி நியூஸ்காரன், News 7 தமிழ்லாம் இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறது. இங்க பாருங்களேன், கருவறுத்த இந்தியா, சபதம் முடித்த இந்திய பெண்கள், 50 ட்ரோன்களை பேட்டிங் ஆடி இந்தியன் ஆர்மி, ஃபுல் போர் வைபா. இவருக்கு போர் வந்து ஒரு வைபா இருக்குது. இவங்க இந்த மாதிரி தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்க பாலிபர் நியூஸ்காரன், News 7 தமிழ் இவங்கெல்லாம் போட்டு முடிச்சு விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பீப்புள் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. இப்ப ஏன் தெரியுமா கவர்மெண்ட் வந்து இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து வார்னிங் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஆட்கள்னால தான். பாருங்க, மைக்க பூச்சிக்கிட்டு போயிட்டு அந்த குண்டு போறாங்க தெரியுமா, அந்த இடத்துல நின்றுட்டு எங்க குண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறது. இந்த மாதிரி ஆட்கள்னால தான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. கண்டமேனிக்கு இஷ்டமேனிக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் சொல்றது, இங்க இருக்க மக்களை வந்து பயம் பூத்திட்டு இருக்குது. இவங்க தான் சோஃபியா குரேஷி. இவங்களோட வீடியோஸ் நிறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க. இவங்க தான் தலைமை தாங்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் சேனல்ஸ்க்குலாம் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறது, என்ன நடந்திருக்கு, வேற நாங்க என்ன பண்ண போறோம்ன்றத இவங்க தான் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க சோஃபியா குரேஷி, இவங்க கர்னலாம். இவங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி, இவங்க தாத்தா ஃபேமிலி பிரிட்டிஷ் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்மில தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி இவங்க என்னன்னா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஆபீசரா. இந்த சைனா, அமெரிக்கா, ரஷ்யாலாம் வந்து அவங்க நாட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில போயிட்டு பிராக்டிஸ் பண்றதுக்கு அனுப்புவாங்க தெரியுமா, இந்த போர் பயிற்சி எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா. அப்போ இந்தியாவோட பெட்டாலியன் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்கி நடத்துனாங்களாம். ஃபர்ஸ்ட் உமனா, ஆமா இவங்க தான் அது. அதுக்கப்புறம் இவங்க யாருன்னா வியோமிகா சிங், பைலட் ஆபீசர். என்ன மாதிரி ஃபிளைட் வேணாலும் பாத்தீங்கன்னா ஓட்டுவாங்களாம். மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அதுக்கப்புறம் அந்த சூறாவளி வந்து என்ன வேணாலும் வரட்டுங்க, பயங்கரமான பைலட் ஆபீசரா இவங்க வந்து இங்கிலீஷ்ல சொல்லதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வந்து பாத்தீங்கன்னா, IPL நேத்து வந்து பாத்தீங்கன்னா டேசிக்கும் பஞ்சாப்க்கும் மேட்ச் நடந்துட்டு இருந்தது தர்மசாலால. சோ இந்த மாதிரி விஷயம் நடக்க போறது தெரிஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மேட்ச் வந்து பாதியில 10 ஓவர் 12 ஓவர் ஓடிட்டு இருக்கு. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டிட்டாங்க. அது எப்படி நிப்பாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, லைட் இருக்கு தெரியுமா, மேல 4 பக்கமா லைட் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டு லைட் வந்து எரிய மாட்டேங்குது, நீங்க எல்லாம் கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு, யாரும் பேனிக் ஆகக்கூடாது, ஸ்டாம்பிட் ஆயிடக்கூடாது, கும்பலா போயிட்டு எல்லாம் ஓடினாங்கன்னா அடிச்சுட்டு கீழே வந்து இறங்குவாங்க தெரியுமா, அந்த ஒரு காரணத்தால ராஜதந்திரம் இதெல்லாம். ஆமா, லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு மேட்ச் நடக்கல, எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு IPL 2025 வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. கால் ஆஃப் பண்ணிட்டாங்க, எப்ப நடக்க போகுது அப்படின்னு தெரியலன்னு. நான் சாயந்தரம் என்ன நியூஸ் நடந்துச்சுன்னு வந்து பார்த்தேன்னு வந்து பாத்தீங்கன்னா, 1 வாரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணிருக்காங்களாம். ஆமா, அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நடக்கும். உடனே நிறைய மீம்ஸ்லாம் வந்து பார்த்தேன். RCB பாவம் பரிதாப நிலையில இருக்கு, 18 வருஷம் குருசாமின்ட்டு.
வரோம் ஒரு கப்பு வாங்கிட்டு எல்லாருக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பேசி வைக்கிறோம். அதே மாதிரி பாகிஸ்தான் PSL நடந்துட்டு இருக்கு தெரியுமா, அங்க அவங்களும் வந்து இந்த ராவல்பிண்டி ஸ்டேடியத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஆட்கள் ட்ரோன் எல்லாம் போய் அட்டாக் பண்ணும்போது போய் அடி வாங்கிடுச்சு. அதனால அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே கலைஞ்சிட்டானுங்க. எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு துபாயில விட போறாங்களாம், சாரி UAE நினைக்கிறேன், அங்க போய் விட போறாங்களாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிஷியல் நியூஸ் வந்தது பாகிஸ்தானோட இதுல இருந்து. என்னன்னா எங்களை வந்து இந்தியா ரொம்பவே தாக்கிட்டு இருக்கு, நிறைய பாதிப்பு உள்ளாயிட்டு இருக்கோம், நிறைய இடத்துல டேமேஜ் ஆயிருக்கு, இது எங்களுக்கு வந்து சரிப்படுத்தணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, எங்களுக்கு லோன் கொடுங்க, காசு தேவைப்படுது, சோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் நியூஸ் வந்து கிடையாது. என்ன சொல்றாங்க, எங்க ஐடியா வந்து ஹேக் பண்ணிட்டு இந்த மாதிரி நியூஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லுது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு அதுவும் தெரியல. என்ன வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை நியூஸ் சேனல்ல வந்து பாகிஸ்தான்ல இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் இருப்பார் தெரியுமா, அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தீவிரவாதமே எங்க நாட்டுல கிடையாது, தீவிரவாதமே நாங்க வளர்க்கறது கிடையாது, இதெல்லாம் பொய் புகார். வந்து நீங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்களா, நீங்க எங்க நாட்டுக்கு வந்து பாருங்க, தீவிரவாதம் இருக்கா வந்து நீங்களே செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குதான் அந்த லேடி அந்த இன்டர்வியூ இருக்கா தெரியுமா, அவங்க கேட்டாங்க, நான் வந்து உங்க நாட்டுக்கு வந்திருக்கேன், வசமா பின்லாடன் இருந்தது உங்க நாடு தான், ISIS தீவிரவாதி உருவாறது உங்க நாடு தான், எல்லாமே உங்க நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஈவன் உங்களோட சீஃப் அதுக்கு மேல இருப்பாங்க தெரியுமா, அவங்க அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க, நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதத்தை வளர்க்குறோம்னு சொல்லிட்டு. இவ்வளவு விஷயத்தை வச்சுட்டு நீங்க எப்படி தீவிரவாதமே இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நாக்கு பிடிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டாங்க. அந்த ஆள்னால வாய் பேசவே முடியல. இந்த வார்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சோல்ஜர் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. சல்யூட்டிங் பிரேவ் ஹார்ட் முரளி நாயக் ஃப்ரம் ஸ்ரீ சத்யா சாய் டிஸ்ட்ரிக்ட், ஆந்திர பிரதேஷ், who laid down his life for our nation. His sacrifice will never be forgotten. Strength to his family. Rest in peace, King. கஷ்டமா இருக்குது. ஆனா இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி உயிர் எடுக்க போறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியல. சீக்கிரமா இந்த வார் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகணும். guys, நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் சொல்ற ஒரு சில விஷயம் கூட வந்து பாத்தீங்கன்னா தப்பா இருக்கும். நீங்க நியூஸ் சேனல்ஸ் நிறைய வாட்டி செக் பண்ணி வந்து பாருங்க. அதே மாதிரி நம்ம இங்க இருந்து உட்காந்துக்கிட்டு அதை அது பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம் சொல்லிட்டு சொல்றது ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்காக ஆர்மி மேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி சிவிலியன்ஸ் பாதுகாப்பு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அதே பார்டர்ல வந்து இருக்காங்க. அவங்களுக்காக நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ப்ரே தான் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வார் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இந்த பார்டர்ல எல்லாம் தாண்டி உள்ள கட்டமைப்புல சண்டை போட வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த ஹாஸ்பிட்டல், காலேஜ், டேம், ஸ்கூல் உள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா போவோம். பொருளாதாரம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா டிராப் டவுன் ஆயிடும், விலைவாசி ரொம்பவே ஏறிடும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து நம்மள அடிக்கிறாங்கன்னா கை கட்டி சும்மா இருக்க முடியாது, கொட்டி விட்டு தான் அனுப்புவோம். இப்பயே பாருங்க ஆரம்பிச்சிட்டானுங்க, நிக்கல. நைட் எல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியல. இப்ப சொல்லுங்க, வார் வேணுமா, பீஸ் வேணுமா?